வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தல அஜித் அவர்கள் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாக இருக்கும் படம் தாங்க விஸ்வாசம். ஜனவரி 10th ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருந்துச்சு. அது அஜித் ரசிகர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தி இருந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கு சில தியேட்டர்களில் விஸ்வாசம் படத்துக்கான புக்கிங்கை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே டிக்கெட் எல்லாமே விற்று முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில தியேட்டர்கள் ரொம்பவே ஓப்பனாக விஸ்வாசம் படத்துக்கான டிக்கெட் எல்லாமே வித்துருச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது 10ஆம் தேதிக்குரிய டிக்கெட் எல்லாமே வித்துருச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்திற்கு போட்டியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படமும் வெளியாக இருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் ரொம்பவே எங்காவும் காட்சி அளிக்கிறார். அதே போல தல அஜித் அவர்கள் விஸ்வாசம் படத்தில் வெள்ளை வெட்டி சட்டையில ஒரு கம்பீரமான வெட்டருவா மீசையோட அவரும் ரொம்பவே கம்பீரமாக காட்சியளிக்கிறாரு. இந்த படத்திற்கான ட்ரெய்லர் எல்லாமே சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில் தான் சென்னையில் முக்கிய தியேட்டர்களில் ஒன்றான ரோஹிணி சினிமாஸோட உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தை 1 மணிக்கு திரையிட அனுமதி கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் விஸ்வாசம் படத்தை எங்களோட எல்லா ஸ்க்ரீன்லையும் விஸ்வாசம் படத்தை திரையிடுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மேலும் 4 மணிக்கு தான் பேட்ட படத்தை திரையிட பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 1 மணிக்கு திரையிட அனுமதி கிடைச்சாதான் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் பிரபல பத்திரிகைக்கு சமீபத்தில் சிவா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித்தும் நானும் விஸ்வாசம் படத்தை பார்த்து முடிச்சிட்டோம். தல அஜித் அவர்கள் விஸ்வாசம் படத்தை பார்த்ததுக்கு முன்ன என்ன சொன்னார்னா, நாம சேர்ந்து பண்ண 4 படங்கள்ல இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, இதுதான் பெஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி தல அஜித் அவர்கள் சிவாவிடம் கூறியதாக சிவா தான் இப்படி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஸ்வாசம் படத்திற்கான ரன்னிங் டைம் வெளியாயிருக்கு. விஸ்வாசம் படம் 2 மணி நேரம் 32 நிமிஷம் ஓடக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில எந்தெந்த தியேட்டர்கள்ல விஸ்வாச படம் வெளியிட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை KGR ஸ்டுடியோஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் தற்போது சோசியல் மீடியா பக்கம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்திற்கான பல முக்கிய தியேட்டர்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பல பேரும் தங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. எந்த தியேட்டர்கள் கிடைச்சாலும் கிடைக்கலாட்டியும் விஸ்வாசம் படத்திற்கான ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராங்க. வண்டிக்கிறானுங்க போட்டாங்க.